ஸ்ரீவைகுண்டம் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை மறைக்க முயன்ற தாவேக எம்எல்ஏவை பதவியை ராஜினாமா செய்ய வைத்து கைது செய்ய திராணி இருக்கிறதா என்று முதலமைச்சர் விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி சவால் விடுத்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் இன்றைய முதலமைச்சரின் ரசிகையான பெண் ஒருவர் ஆளுங்கட்சி தாவேக நிர்வாகிகளால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். ஸ்ரீவைகுண்டம் தாவேக எம்எல்ஏ சரவணன் ஆதரவில் இந்த கொடூரத்தை ஆளுங்கட்சியை சேர்ந்த இருவர் அரங்கேற்றியுள்ளதாக தெரிகிறது என்றும், இதனை மறைக்க தாவேக எம்எல்ஏ சரவணனே அந்த பெண்ணிடம் அமைச்சரிடம் பேசி வேலை வாங்கி தருவதாக சமரசம் பேசியதாக செய்திகள் வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார். சிங்கப்பெண் அதிரடி படைக்கான முதல் வழக்கே ஆளுங்கட்சி வழக்கா? அதுவும் ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ இப்படி கேடுகெட்டத்தனமான செயலுக்கு சமரசம் பேசுவதை இன்றைய முதல்வர் ஏற்றுக்கொள்கிறாரா? உங்களை திரையில் ரசித்து வளர்ந்த பெண்ணுக்கு உங்கள் ஆட்சியில் உங்கள் கட்சியினரால் நடைபெற்றுள்ள இந்த கொடுமைக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு உள்ளதை உணர்கிறீர்களா என்றும் எடப்பாடி பழனிசாமி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார். அமைச்சருக்கு தெரியும், மேலிடத்திற்கு தெரியும் என்றெல்லாம் தெனாவட்ட பேச்சுகள் வருகிறது என்றால் அப்படி என்ன மேலிடம்? யார் அது? முதல்வரா அல்லது முதல்வரை தாண்டிய ஏதேனும் பவர் சென்டரா என்றும் வினவி உள்ளார். சிங்கப்பெண் அதிரடிப்படை துவக்க விழாவில் சிங்கிள் டேக்ல பேசிய வசனங்களை எல்லாம் உங்கள் கட்சியினரை பார்த்து பேசுங்கள் முதலமைச்சரே என்றும் கூறியுள்ளார். பாலியல் வன்கொடுமைக்கு வக்காலத்து வாங்கி சமரசம் பேசி மறைக்க முயன்ற உங்கள் கட்சி எம்எல்ஏவின் பதவியை ராஜினாமா செய்ய வைத்து கைது செய்ய இன்றைய முதல்வருக்கு தெம்பு திராணி இருக்கிறதா என்றும் அவர் சவால் விடுத்துள்ளார். மேலும் வேறொரு பெண்ணுக்கும் இக்கொடுமை நடந்துள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண் கூறியுள்ளதாக செய்திகள் வருவதை சுட்டிக்காட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி, இந்த வழக்கில் உடனடியாக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொய்க்கால் குதிரை அரசை வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார்.